ஹாய் அக்கா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அக்கா உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான். எனக்கு அமௌண்ட்டுமே ப்ரைஸுமே கம்மியாக இருந்துச்சு. அதே போல் நான் என்னால் முடியுமான்னு யோசித்தேன். நீங்கள் முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னை செய்ய வச்சிங்க. அந்த சோப் ப்ராசஸ் செய்ய வச்சிங்க. என் கையால் செஞ்ச சோப்பை நானே யூஸ் பண்ணும்போது அதுக்குண்டான ரிசல்ட்டுமே எனக்கு பக்காவாக இருந்துச்சு. என்னால் சேல்ஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துச்சு. அதே போல் எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு நல்லா கைட் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு ஒரு வீட்டு ஆள் மாதிரி கவனிச்சிக்கிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருமே இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்தளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டீங்க. அதே போல் நாங்கள் காலையில் ஈவினிங்கெல்லாம் நம்மளோட கிளாஸ் முடிஞ்ச உடனேமே அந்த டைம் எங்களால் கிளம்ப முடியாத சூழ்நிலையால் எங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ நீங்கள் ரூமெல்லாம் எதுக்கு, நீங்கள் ரூம் போட்டு இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுத்தீங்க. ஏன்னா வெளியே சேஃப்டி கிடையாது, லேடிஸ் தங்க முடியாது ரூம் எடுத்துன்னு சொல்லி உங்கள் வீட்டிலேயே எங்களை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டீங்க. காலையில் அதே போல் தான், ஏன் சீக்கிரம் கிளம்புறீங்க, இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்க. இருங்க, நீங்கள் பொறுமையாக போங்கன்னு ஒரு விருந்தாளி மாதிரியே எங்களுக்கு கெஸ்ட், அதாவது ரிலேஷன் மாதிரியே எங்களை கவனிச்சிங்கக்கா. ரொம்ப 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 நன்றிக்கா. அம்மாவுக்கு, உங்கள் அத்தைக்கு, அப்புறம் அண்ணனுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா.